வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் டிஸ்னியோட D23 முதல் நாள் இப்போதைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. நம்ம டிஸ்னி, பிக்சார் அண்ட் முக்கியமாக மார்வல் ஸ்டுடியோஸோட அப்கமிங் மூவிஸ்க்கான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நிறைய புது படங்களை டிஸ்னி அண்ட் பிக்சார் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. என்ன புது படங்கள் ரிவீல் பண்ணியிருக்காங்க, என்னென்ன முக்கியமான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு மொத்தமாக பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்னி கிட்டே போயிடலாம். ஜூட்டோபியா 2 வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அடுத்த வருஷம் நவம்பர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடும். அண்ட் இதில் நம்ம கீஹி குவான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வில்லனாக ப்ளே பண்ண போகிறாரு, ஒரு ஸ்னேக்காக ப்ளே பண்ண போகிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் ப்ரொடக்ஷனில் இருந்துச்சு. இப்போதைக்கு அடுத்த வருஷம் ஜூட்டோபியா 2 வரும்போது. ஃப்ரோசன் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? ஸோ ஃப்ரோசன் 3 and 4 பேக் டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கிட்டத்தட்ட இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேமாக தான் இருக்க போதும். இந்த மொத்த ஃப்ரான்ச்சைஸுமே முடிச்சு வைக்கக்கூடிய 2 படங்களாக தான் இது வந்து பார்க்குறாங்க, கடைசி 2 படங்கள். ஸோ ஃப்ரோசன் 3 2027 சொல்கிறாங்க, எப்போன்னு தெரியல. பட் ஃப்ரோசன் 3 and 4 வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதை தொடர்ந்து ஸ்னோ ஒயிட் அந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேல் கேடட்டா சூனியக்காரி மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த படம் கேன்சல் ஆயிடுச்சு நான் நினச்சேங்க. ஏன்னா அந்த படத்தை பேஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய சம்பவம், ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ஓர கட்டி வச்சு போதுக்கு இந்த படத்தை எப்படியோ லைவ் ஆக்ஷனில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்க்கும்போது டிஸ்னியோட ஃபர்ஸ்ட் கலர்ட் அனிமேட்டட் மூவி இதுதான். முதல்ல ஒரு ஃபீச்சர் ஃபில்ம் மாதிரி அந்த படத்தை இப்போ தான் லைவ் ஆக்ஷன் ரீமேக்கே பண்ணுறாங்க. இந்த படம் மிகப்பெரிய ஃப்ளாப் ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு பக்கம் பேச்சு ஓடிட்டு இருக்கு. லைக் என்ன மாதிரி அமைய போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் கண்டிப்பாக ஒரு ஃப்ளாப் ஒன்றுக்கு தான் இந்த படம் போயிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. முஃபாசா படத்தோட எக்ஸ்டெண்டட் செகண்ட் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன லயன் கிங் மாதிரி அதே குவாலிட்டியில் தான் இந்த ட்ரெய்லருமே இருக்குது. நல்லா இருக்குங்க, ட்ரெய்லரும் நல்லா இருக்குது. அதில் சொல்லப்பட வேண்டிய அந்த கதையும் நல்லா தான் இருக்கும்னு தோணுது. பிகாஸ் இது நம்ம முஃபாசா அண்ட் ஸ்காரோட யங்கஸ்ட் ஸ்டோரி. அவங்க 2 பேரும் எப்படி இந்த பிரைட் ராக்குக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ப்ரீக்வல் கதை. இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ட்ரெய்லர் செம குவாலிட்டியாக இருக்குது. செகண்ட் ட்ரெய்லர் டைமர் தான், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. மொவானா 2க்கான புது ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லரில் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக நிறைய முக்கியமான விஷயங்களை பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் இதுக்கு முன்னாடி வந்து ட்ரெய்லராக கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இது வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. ஸோ செகண்ட் ட்ரெய்லருமே செம ஃபன்னாக தான் இருக்குது. மொவானா 2வும் நல்லாயிருக்கும் நம்போ. அண்ட் டிஸ்னியோட ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் லீலோ அண்ட் ஸ்டிச்சோட அஃபிஷியல் ஸ்டிச் லுக் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. இதுக்கான லைவ் ஆக்ஷன் ரீமேக் போயிட்டு இருந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும் நம்புறேன். சின்ன வயசுல இந்த அனிமேட்டட் மூவி நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆகிருக்கு. நல்லா இருக்குங்க. அந்த ஏலியனோட அவுட்லுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதோட டிஸ்னி அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம பிக்சார் சைடில் போகும்போது யாருமே எதிர்பார்க்கறது ஒரு பயங்கரமான அப்டேட், இன்க்ரெடிபிள்ஸ் 3. நான் நினச்சே பார்க்கல இன்க்ரெடிபிள்ஸ் 3 வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு. பட் இட்ஸ் ஃபைனலி ஹியர். நிறைய பேரோட ஃபேவரட் அனிமேட்டட் சூப்பர் ஹீரோ மூவியாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு ஃபேமிலியை உட்காந்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய படங்கள் தான் இன்க்ரெடிபிள்ஸ் 1 and 2. இப்போதைக்கு இன்க்ரெடிபிள்ஸ் 3 ஒரிஜினல் கேஸ்டோட வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. பட் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் செய்யப்படல. மேபி 2027 இருக்கலாம். பட் இப்போதைக்கு இன்க்ரெடிபிள்ஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. டாய் ஸ்டோரி 5 2026 வரப்போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் கான்செப்ட் ஆர்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ அந்த டாய் ஸ்டோரி 5ஓட பேசிக் அவுட்லைன் அந்த ப்ரிமிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாகவே குழந்தைங்க இந்த டாய்ஸோட தான் விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க மாடர்ன் ஜென்ரேஷன் குழந்தைங்க டாய்ஸோட விளையாடுறாங்க, ஃபோனோட விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ மாடர்ன் உலகம் அந்த ஃபோன்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணும்போது இந்த டாய்ஸ் என்ன மாதிரி சர்வை பார்க்க போகுது, இந்த குழந்தைகளை அந்த டாய்ஸ் என்ன மாதிரி இம்ப்ரெஸ் பண்ண போகுது, இந்த டெக்னாலஜி வளரும் போது டாய்ஸ் எல்லாமே செத்துருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாய்ஸ் வெர்சஸ் எலக்ட்ரானிக் அந்த பொருட்கள்ங்கிற மாதிரி அந்த கதையை நகர்த்து கொண்டு போயிருக்காங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரிமிஸ் தான். கான்செப்ட் ஆர்ட்டில் பார்த்தாலே தெரியும் அந்த குழந்தை உட்காந்து டேப்ல ஆடிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் அந்த டாய்ஸ் என்ன மாதிரி இந்த மொபைல் அடிக்ஷனை ஓவர்டேக் பண்ண போகுதுன்னு. அண்ட் பாசிபிளி இதுதான் கடைசி டாய் ஸ்டோரிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, உண்மையானு தெரியல. பட் இது 2026 வரப்போகுது. இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கலெக்ஷன் அனிமேட்டட் மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இன்சைட் அவுட் 2. இதோடைய ப்ரீக்வல் ஒரு சீரிஸ் அடுத்த வருஷம் வரப்போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான அஃபிஷியல் டைட்டில் ரிவீல் ஆகியிருக்கு, ட்ரீம் ப்ரொடக்ஷன். ஸோ இது இன்சைட் அவுட் 1 and 2க்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம எலியோட அந்த ட்ரீம்ஸ் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கதை தான். ஸோ ட்ரீம் என்ன மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத ஒரு வித்தியாசமான பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கொடுக்க போகிறாங்க. ஒரு குட்டி சீரிஸாக தான் இருக்கும் சொல்லப்படுது, மினி சீரிஸ் தான். அடுத்த வருஷம் வரப்போது, நல்லா இருக்கணும், பார்க்கலாம். இன்சைட் அவுட் 3மே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் அஃபிஷியல் அப்டேட் எதுவுமே கொடுக்கல. பட் எனக்கு என்னவா கண்டிப்பாக இன்சைட் அவுட் 3 வரதாக போகுது. இவ்வளோ பெரிய ஹிட்டான ஒரு படத்தை மில்க் பண்ணாமல் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பில்லை ராஜா. இந்த வருஷமே வின் ஆர் லூஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அனிமேட்டட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சார் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மோர் லைக் ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் மேஜிக் சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக தான் எனக்கு தோணுது. நல்லா இருக்கு, ட்ரெய்லர் ஃபன்னாக தான் இருக்குது. இது ஒரு மினி சீரிஸாக தான் பார்த்தீங்கன்னா பிக்சார் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வருஷம் டிசம்பர் மாதம் இது வருது. தியேட்டர்ஸுக்கு கிடையாது, ஓடிடியில். அடுத்த வருஷம் நம்ம பிக்சாரோட எலியோ மூவி வருது. ஜோய் ஜல்டானா இப்போதைக்கு கேஸ்ட் லிஸ்ட்டில் சேர்ந்துருக்கதான் சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷம் வர போகிற படத்துக்கு இப்போ தான் கேஸ்ட் லிஸ்ட்டே அனௌன்ஸ் பண்ணிக்கலாடா. பட் எனிவேஸ் எலியோ அடுத்த வருஷம் வருது. அதே மாதிரி 2026 வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பர்ஸுக்கு ஒரு படத்தை இப்போதைக்கு பிக்சார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேசிக் ப்ரிமிஸ் அவதார் மாதிரி தான் இருக்குது. லைக் ஒரு பொண்ணால் அனிமல் கிங்டம்குள்ளே ஏதாவது ஒரு மிருகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா போக முடியுமா, அந்த அனிமல் கிங்டமை ஒரு கார்பரேட் ரூலர் கிட்ட இருந்து காப்பாற்றுற மாதிரி தான் கதையே எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவதார் படத்தை ஒரு அனிமேட்டட் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சார் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது கான்செப்டும் நல்லா தான் இருக்குது. ஹாப்பர்ஸ் 2026. ஸோ ஒரே வருஷத்தில் டாய் ஸ்டோரி 5 அண்ட் ஹாப்பர்ஸ்னு சொல்லி 2 பிக்சார் படங்கள் வருது. ஃபன்னாக இருக்குது. இதோட பிக்சார் அப்டேட்ஸ் முடியுது. அதை தொடர்ந்து நம்ம ஜேம்ஸ் கேமரோனோட அவதார் 3க்கான அஃபிஷியல் டைட்டில் வந்து ரிவீல் ஆகியிருக்கேன். அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். அவதார் 1 வந்து எர்த்து, அவதார் 2 வாட்டர், அவதார் 3 ஃபயரு, அவதார் 4 வந்து அப்புறம் என்னடா ஏரா.
இந்த 4 எலிமெண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ண ஒருத்தனால தான் அவதாரா இருக்க முடியும்னு சொல்லி கிளப்பி விட்டுறாங்களோ. பட் இப்போதைக்கு அவதார் ஃபயர் அண்ட் ஆஷன் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுமே தாண்டி அஃபிஷியல் கான்செப்ட் ஆர்ட்டுமே பற்றின ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் புது அந்த ஃபயர் நேவி மக்கள் என்ன மாதிரி இருக்க போதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நாவி மக்களுக்கு மனிதர்கள் தான் வில்லனாக வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போதைக்கு நாவி மக்களுக்கு அவங்க இனத்திலே ஒரு வில்லன் வரமா தான் கதையை எழுதியிருக்காங்களாம். ஸோ ஒரு வித்தியாசமான டேக்காக இருக்கும் நம்புறேன். இவங்களால ஃபயரை பென் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டாதீங்களா. இது அடுத்த வருஷம் 2025 டிசம்பர் மாதம் வருது. ஆல்மோஸ்ட் லைக் இன்னும் ஒரு 1.5 வருஷம் கிட்ட இருக்குங்க. காத்திருப்போம். இப்போ வாங்கடா மார்வலுக்கு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அவளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் மார்வல்லேருந்து பெரிய அப்டேட் எதுவும் கொடுக்கல. முக்கியமான அப்டேட்னு பார்க்கும்போது டேர்டெவில் பார்ன் அகைன் அடுத்த வருஷம் மார்ச் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. 2 சீசனாக இதை வந்து பிரிச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 18 எபிசோட் சொல்லி ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு 9 எபிசோட ஃபர்ஸ்ட் சீசன் அதை பற்றி கொடுக்க போகிறாங்களாம். இந்த சீரீஸில் நம்ம ஒயிட் டைகர் அண்ட் பனிஷர் இவங்க 2 பேருமே இருக்க விஷயம் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஒரு குட்டி டீசர் அதை பற்றினா போட்டு காமிச்சிருக்காங்க. பட் அஃபிஷியலாக இன்னும் ரிலீஸ் பண்ணப்படல. அதில் நம்ம பனிஷர் அண்ட் ஒயிட் டைகர் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணுறதுமே தாண்டி நம்ம டேர்டெவில் கிங்பின் கூட ஒன்றா சேர்ந்து சண்டை போடுற மாதிரி சீக்வன்ஸ் எழுதிருக்கான். ஸோ கிங்பின் மெயின் வில்லனாக வராமல் இவங்க எல்லாருக்குமே காமனான ஒரு வில்லன் வர போகிறான். வேற வழியே இல்லாமல் இந்த பக்கம் நம்ம டேர்டெவில் கிங்பின் கூட டீம் அப் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸில் எழுதப்பட்டிருக்கான். இது என்ன மாதிரி அமைய போகுதுன்னு தெரியல. பட் டேர்டெவில் அண்ட் கிங்பின் அவங்க எல்லாருமே அப்பியர் ஆகிற மாதிரி டேர்டெவில் பார்ன் அகைனுக்கான ஃபர்ஸ்ட் லுக் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த டிவியை சம்மந்தப்பட்ட ஒரு தனி செக்மெண்ட் பற்றி நான் ஒதுக்கியிருக்காங்க. அதுலேயுமே டேர்டெவில் அண்ட் கிங்பின்கான அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து பற்றி காமிச்சிருக்காங்க. செம கிரவுண்டடான செம ஆக்ஷன் பேக்டான ஒரு சீரிஸ் அது இருக்க போதுங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் காமிக்கப்பட்ட இந்த ட்ரெய்லரில் ரத்தம் எதுவும் தெரிக்கலையாங்க. ஒரு PG-13 நேஷனல் ட்ரெய்லர் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களாம். பட் சீரிஸ் R-rated தான் இருக்க போதுன்னு சொல்லி கேன்ஃபைக்கே முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. என்ன நடக்க போதுன்னு தெரியல. பட் இப்போதைக்கு டேர்டெவில் பார்ன் அகைனுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் அந்த D23 ஈவெண்ட்டில் காமிக்கப்பட்டிருக்கு. கூடிய சீக்கிரம் லீக் ஆகிடும். லீக் ஆனால் அந்த ட்ரெய்லரை கண்டிப்பாக பிரேக் டவுன் பண்ணுறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை தொடர்ந்து ரொம்ப நாளாக கிடப்பில் போடப்பட்டு இருந்த அயன் ஹார்ட் சீரிஸ்க்கான ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்களா. இந்த சீரிஸ் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சுங்க எடுத்து முடிச்சு. ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிச்சு 1.5 வருஷம் ஆகுது. இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க. இப்போ கூட ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் செய்யப்படல. பாசிபிளி 2025 வரலாம். அண்ட் இதோடைய பேசிக் ப்ரீமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதன்படி நம்ம ரீரி வில்லியம்ஸ் இதுக்கு முன்னாடி வக்காண்டா ஃபாரெவரில் MIT ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்களா. இப்போதைக்கு அவங்கள MIT-லேருந்து எக்ஸ்பெல் பண்ணுவாங்களாம், துரத்தி அமைச்சிருவாங்களாம். ஸோ அதனால் வேறு வழியே இல்லாமல் இவன் ஆந்தனி ராமஸ் த ஹுட் கேரக்டர் கூட ஒன்றா சேர்ந்து சில இல்லீகலான விஷயங்களை ஈடுபடுறாங்களாம். ஸோ அந்த வகையில் இது டெக்னாலஜி விசஸ் மேஜிக்குங்கிற ஒரு கதையாக மாறப்போதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஆந்தனி ராமஸோட த ஹுட் கேரக்டர் வந்து ஆக்சுவலாக டார்க் மேஜிக்கால் பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான். அதன்படி டெக்னாலஜியை வச்சு அந்த மேஜிக் யூஸ் பண்ணுற கேரக்டரை எப்படி டிஃபீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பேசிக் அவுட்லைனாக இருக்கணும். இது டேரெக்டாக ஆர்மர் வாஸ் படம் கூட லிங்க் ஆகிற மாதிரி தான் சொல்லப்பட்டுருந்துச்சு. பட் இப்போதைக்கு ஆர்மர் வாஸ் படமே வருதுங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. அந்த காரணத்தினால பார்ப்போம் இந்த சீரிஸ் என்ன மாதிரி லிங்க் ஆக போகுதுன்னு. அதை தொடர்ந்து ஆகதா ஆல் அலங்கோட செகண்ட் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ட்ரெய்லர் உண்மையிலேயே சூப்பர் இம்ப்ரெசிவாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி காமிச்ச ட்ரெய்லர் விட இந்த செகண்ட் ட்ரெய்லர் செம ஃபன்னாக இருக்குது. அதே சமயத்தில் செம பிரம்மாண்டமாக இருக்குது. சூப்பர் எக்ஸ்ப்ளோசிவாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த ஆகதா ஆல் அலங் சீரிஸ் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மாதிரி தான் தோணுது. அந்த டார்க் மேஜிக் அதே சமயத்தில் ஹாரர் எலிமெண்ட் எல்லாத்தையுமே ஒழுங்காக ஹேண்டில் பண்ணியிருக்க மாதிரி தான் ஃபீல் கொடுக்குது. நல்லா இருக்குது. செகண்ட் ட்ரெய்லர் உண்மையிலேயே ஃபன்னாக இருக்குது. கூடிய சீக்கிரம் அப்டேட் வரும். மறக்காம டைம் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த மொத்தமாகவே சீரிஸ் அப்டேட்டாகவே கொடுத்துட்ருக்காங்களா, படம் அப்டேட் எதுவுமே இல்லையான்னு சொல்லி நம்ம காத்துட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் ரெட் ஹல்கோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. காமிக்கானில் போட்டு காமிச்சா அதே ஃபுட்டேஜை இப்போதைக்கு D23 பார்த்தீங்கன்னா போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டோட ரெட் ஹல்க் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிவீல் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ஃபுல் லுக் இன்னும் காமிக்கப்படலை. அண்ட் இந்த ஃபுட்டேஜாக ஆன்லைனில் கூடி சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்படுற அந்த காரணத்தினால காத்திருப்போம். பட் இந்த ரெட் ஹல்க் லுக் நிறைய பேர் பார்த்த உடனே என்னப்பா ப்ரொஃபசர் ஹல்க்கு ரெட் பெயிண்ட் அடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் எனக்கும் ஃபீலை கொடுக்குது. பார்ப்போம், லைக் பிக் ஸ்க்ரீனில் இன்னும் பெட்டராக இருக்கலாம். இதை தாண்டி பெரிய எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கலாம். நான் ஸ்பைடர்மேன் 4 அப்டேட் வரும்னு நினச்சேன். பிகாஸ் இந்த D23 ஈவெண்ட் அட்டெண்ட் பண்ண வரும்போது கெவின் ஃபெய்கே ஒரு ஸ்பைடர்மேன் கேப்பை தான் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாரு. பட் ஸ்பைடர்மேன் பற்றி எதுவுமே அவர் பேசலை. மேபி லைக் எனக்கு தெரிஞ்சு இது நாளைக்கு நடக்க போகிற அனிமேஷன் ஈவெண்ட்டுக்கான கேப்பாக இருக்கலாம். ஸ்பைடர்மேன் ஃப்ரெஷ்மேன் இயர் இந்த வக்காண்டா ஃபாரெவர்னு சொல்லி அந்த சீரிஸ்க்கான அப்டேட் நாளைக்கு கிடைக்கலாம். நாளைக்கு நம்ம மார்வல் அனிமேஷனோட அந்த பேனல் நடக்க போது பார்க்கலாம் நாளைக்கு என்னென்ன அப்டேட்ஸ் கொடுக்குறாங்கன்னு. இவ்வளோ தாங்க மார்வல் அப்டேட்ஸ், கொஞ்சம் ஏமாட்டம் தான். பட் இதுக்கு முன்னாடி காமிக்கப்பட்ட ஒரு சிசில் ரீல் வந்து பார்த்தீங்கன்னா தண்டர்போல்ட்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் லுக் வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எலினா பெல்லாவா ஒரு ஷார்ட் ஹேர் வச்சுக்கிட்டு இந்த படத்தில் வர போகிறது ஒரு ஸ்பிளிட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ தண்டர்போல்ட்ஸ் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக்கை இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதை தொடர்ந்து ஸ்டார் வார்ஸ் சைடில் வரும்போது மேண்டலோரியன் அண்ட் குரோகோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. நான் பெரிய ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸ்லாம் இல்லைங்க, அதனால இதை பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் இதே சமயத்தில் ஸ்கெலிட்டன் க்ரூன்னு சொல்லப்படுற இன்னொரு ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் செம இம்ப்ரெசிவாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. 4 பசங்க ஸ்டார் வார்ஸ் உலகத்தில் தொலைஞ்சு போன உடனே அவங்க என்னென்ன மாதிரி சம்பவங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான கதை. அகைன் நான் ஒரு ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த கதை ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும், ஒரு வித்தியாசமாக கிரவுண்டடாக இருக்குது. கண்டிப்பாக இதை செக் பண்ணி பார்க்கலாம்னு யோசிக்கிறேன். ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அந்த ஸ்கெலிட்டன் க்ரூ உங்களுக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி மறக்க வந்து கீழே காப்பாடுங்க. அவ்வளோதாங்க. ஸோ டே 1ல இவ்வளோ தான் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்சார் தான் அதிகமான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிகமான அப்கமிங் மூவிஸ் அப்டேட்ஸ் அவன் தான் கொடுத்தது. நான் மார்வல் ஃபேஸ் 6 அல்ல ஃபேஸ் 7 அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த மாதிரி ஒன்றுமே நடக்கல. அட்லீஸ்ட் பிளேட் படத்துக்கான அப்டேட்டாவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஒரு மண்ணும் இல்லை.
பட் யா டீசெண்டான டே 1. ஸோ டே 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஈவெண்ட் நடக்க போகுது நம்ம மார்வலுக்கு. அதே மாதிரி கேம் அப்டேட்ஸும் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம் Wolverine கேம் கனெக்டில் வருதா இல்லையான்னு. ஸோ நீங்கள் இந்த D23 டே 1 பற்றி என்ன நினைக்கிறீங்க? எந்தெந்த படத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க? உங்கள் தாட்ஸ் உங்களோட வியூஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கல காம்பன்ட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான விட எல்லாமே பற்றி வரைக்கும் ஹேஃபன் கைஸ் வட்ட